நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உலகம் முழுவதும் இருந்து பார்க்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தோடு நீர் அவர்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அந்திரேயாவையும் அழைத்தார். அவர் அழைத்த பொழுது அவர்கள் எல்லாரும் பின் சென்று வந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்த அந்த முதல் நாளிலே தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய காரியங்களை தெளிவாய் சொன்னார். ஆண்டவர் யாரையும் இன்றைய அரசியல்வாதிகள் மாதிரி பொய் வாக்குறுதிகள் கொடுத்தெல்லாம் அழைக்கல. தெளிவாய் சொன்னார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னார். அழைக்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழைப்பை கொடுத்து தான் அழைத்தார். அதே ஆண்டவர் தான் இன்று உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஊழியத்தின் ஆரம்பத்திலே சீஷர்களை தன்னுடைய ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு சித்தம் இருந்தது, அவருடைய உள்ளத்திலே ஒரு திட்டம் இருந்தது. அது என்ன நோக்கம், என்ன சித்தம்? தன் பின்னால் வரும்படி அழைக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அறியாத ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய புண்ணியங்களை, நல்ல காரியங்களை அறிவிக்க வேண்டும். ஆகவேதான் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் அவருக்கென்று பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்களே என்று அவர் எழுதுகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் என்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, மாறுகிறோமோ, அன்றைக்கே நம்முடைய கைகளிலே ஒரு ஊழியத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆத்துமாக்களை அறுவடை செய்யும் ஒரு உன்னதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் உலகின் தலை சிறந்த நற்செய்தியாளராக அறியப்பட்டவர். அமெரிக்க தேசத்தின் வரலாற்றிலே 2 முறை எதிர்பாராத விதமாக ஜனாதிபதி கொலை செய்யப்பட்ட பொழுது, அந்த இருக்கை காலியான பொழுது, அந்த தேசமே டாக்டர் பில்லி கிரஹாமை ஜனாதிபதியாக நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தார்கள். அப்போ ஜனாதிபதி அதை மிக மென்மையாக மறுத்தார். அவர் சொன்னார், நான் அதைவிட மேலான ஒரு பதவியிலே இருக்கிறேன். ஆத்தும ஆதாயம் செய்கிற ஆண்டவருடைய பணியாளராய் நான் இருக்கிறேன். அது அமெரிக்க ஜனாதிபதி பதவியை விட பெரிய பதவி, பெரிய வேலை. அந்த வேலையை நான் செய்கிறேன். அதை விட்டுவிட்டு தரந்தாழ்ந்து நான் விரும்பவில்லை என்று அவர் மறுத்து விட்டார். எவ்வளவு உண்மையான காரியம் பாருங்கள். இன்றைக்கு உள்ள மக்கள் ஆண்டவருடைய அந்த அழைப்பை, ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்தை அறிந்தார்கள் இல்லை. அவள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலே இந்த சீஷர்களை அழைத்தவர். இப்போ ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு
அவர் தாம் சொன்னபடியே சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து சீசர்களுக்கு மறுபடியும் தரிசனமானார். மறுபடியும் சீசர்களுக்கு தரிசனமாகி அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாள், அந்த நேரம் வந்த பொழுது சீசர்களை பார்த்து சொன்னார், புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்துங்கள், அறிவியுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொல்லலை. அவருடைய ஊழியத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ, அவருடைய சுவிசேஷத்தை யாரெல்லாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வருகிறார்களோ அவர்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். அவர்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறார். நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என் கூட இருக்கார், என் கூட இருக்கிறார்னு சொல்லி சொல்வதல்ல கிறிஸ்தவ வாழ்வு. ஆண்டவர் யார் கூட இருப்பார், யார் கூட இருக்க மாட்டார் அப்படின்னா, ஆண்டவருடைய புண்ணியங்களை, ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருடைய ஆசீர்வாதமான செயல்பாடுகளை அறியாத மக்களுக்கு யாரெல்லாம் சொல்ல போகிறாங்களோ அவங்க கூட அவர் இருக்கிறார். அவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டார். இதற்கு பெயர் தான் மிஷினரி பணி. உலகம் முழுவதும் பல்வேறு சமயங்களிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது என்று சட்டங்கள் இயற்றப்பட்டது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தால் சிறை தண்டனை என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய வேலையை நீங்கள் செய்தால் கொல்லப்படுவீர்கள் என்று மிரட்டப்பட்டது. எத்தனையோ காரியங்கள் நடந்தது உலகம் முழுவதும். ஆனால் இன்று வரை அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை ஒரு மனிதனாலும் நிறுத்த முடியாது. ஏனென்றால் இது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வேலை. அந்த வேலையிலே எங்களுடைய உயிரே போவதாக இருந்தாலும் நாங்கள் அந்த வேலையை செய்வோம். ஒரு கிராமத்திற்குள்ளே நீங்கள் வரவிடாமல் தடுத்தீர்களானால் நாங்கள் அடுத்த கிராமத்துக்குள்ளே போவோம். என்ன காரியங்களை செய்தாலும் எதிர்த்து போர் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த வேலையை செய்து கொண்டே இருப்போம். அதில் எங்களை என்ன செய்தாலும் சரி, அடித்தாலும் கொன்றாலும், உயிரோடு ஜீப்பில் ஸ்டெயின்ஸு பாதிரியாரையும் அவருடைய 2 ஆண் மகன்களையும் தீ வைத்து எரித்து கொன்றார்கள். எதற்கு? அவர் என்ன தவறு செய்தார்? இயேசுவை தொழுநோயாளிகளுக்கு அறிவித்தார். அதுதான் அவர் செய்தது என்று சொல்லி அது பிடிக்காதவர்கள் தீ வைத்து எரித்து கொன்றார்கள். ஸ்டெயின்ஸு பாதிரியாருடைய மனைவி வந்தார்கள். அவர்களிடத்திலே நிருபர்கள் கேட்ட பொழுது சொன்னார், முதல் காரியம் சொன்னார், என் கணவரையும் 2 கண்மணி பிள்ளைகளையும் உயிரோடு எரித்து கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள். 2வது சொன்னார்கள், என் கணவர் விட்ட இந்த ஊழியத்தை இனி நான் ஒரிசாவிலே இருந்து தொடர்ந்து நான் செய்வேன் என்று சொன்னார்கள். ஒருவேளை கணவரை 2 ஆண் பிள்ளைகளை உயிரோடு தீ வைத்து எரித்து கொன்று விட்டார்கள் இந்த நன்றி இல்லாத தேசத்தார் என்று சொல்லி அந்த அம்மா கோபப்பட்டு, போதும் இந்த தேசத்திற்கு நாங்கள் இனி வேலை செய்ய தேவையில்லை என்று தன் நாட்டுக்கு திரும்பி போக அந்த அம்மாவுக்கு தெரியும். ஒருவேளை இந்த அம்மா ஆஸ்திரேலியாவிலே மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ முடியும். ஆனால் கணவர் விட்டு போன அந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். பாருங்கள், அவர்கள்தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நன்றாய் சரியாய் புரிந்து கொண்டவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த வேலையை யாரெல்லாம் செய்கிறோமோ அவர்களோடு தான் ஆண்டவர் கூடவே வருகிறார். கண்பானவர்களே, நீங்கள் இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பாடுகளிலே, உபத்திரவங்களிலே, வேதனைகளிலே சிக்குகிறார்கள். நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறேன், நான் எவ்வளவு ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்லுகிறேன்,
ஆனால் ஏன் எனக்கு இந்த பாடல்? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் என் பிள்ளைகள் அடிக்கப்படுகிறார்கள்? நான் ஊழியம் செய்வது, அது ஆண்டவருக்காக நான் வேலை செய்வதெல்லாம் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்காக நீங்கள் வேலை செய்ய வரும்பொழுது ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். என்றைக்கு அறியாத இந்த ஜனத்திற்கு நீங்கள் ஊழியம் செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்து இந்த மிஷினரி பணி செய்கிறீர்களோ, அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். அப்படி ஆண்டவர் உங்களோடு கூட வரும் பொழுது உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளை, உங்கள் குடும்பத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வார். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவருடைய வேலையை செய்தார். அவருக்கு ஏன் பிரச்சனை, அவருக்கு ஏன் இந்த போராட்டம் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அவருக்கு ஊழியங்களிலே போராட்டங்கள் இருக்கும், ஆனால் பாதுகாப்பு ஆண்டவருடையது. அவர் எழுதுகிறார், கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தின் ஆரம்ப பகுதியிலே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார், நாங்கள் மரண பயத்திலே இருந்து கொண்டிருந்தோம். வேதனைகள், கப்பல் சேதம், மனிதர்களால் பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு வந்தது. ஒரு கட்டத்தில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக கூட எங்களுக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் எங்களை சுகமாய் பாதுகாத்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த பிரச்சனை என்பது வேறு, ஆனால் நாம் இன்று அடிக்கப்படுவது என்பது வேறு. ஆண்டவருடைய திருப்பணியை, அதிலும் அவருடைய மிஷினரி பணியை நாம் செய்யாமல் இருப்போமானால் ஆண்டவருடைய பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் தெளிவாய் சொன்ன, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் நம்ம கூட வரும் பொழுது, அதான் தாவீது 23வது சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு தெளிவான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில், அப்படி ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு தெளிவான காரியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாதுகாப்பின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கும். இன்றைக்கும் வட இந்தியாவில் ஆண்டவருடைய மிஷினரி பணிகளை செய்கிற திரளான மிஷினரிகள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மிஷினரிகிட்ட நீங்கள் பேசினாலும் அவர்கள் பல 100 சம்பவங்களை சொல்லுவார்கள். ஆண்டவர் எப்படி எங்களை இக்கட்டுகளிலிருந்து பாதுகாத்தார் என்று. 1970 75 வரை குஜராத் மாநிலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு அழகான ஒரு மிஷினரி தம்பதியை நான் சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். அவர்கள் ஒரு ஜீப்பை வாடகைக்கு எடுத்து அதில் என்னை அழைத்து கொண்டு அந்த 70 75களிலே அவர்கள் ஊழியம் செய்த அந்த மலை கிராமங்களை எங்களுக்கு சுற்றி காண்பித்தார்கள். அப்பொழுது ரோட்டில் இருந்து பார்க்குற ஒரு பெரிய மலை, அது அந்த ரோட்டை ஒட்டி அப்படியே ஆரம்பிக்கிறது. அந்த மலையினுடைய சுற்று வட்டாரங்களிலே சின்ன சின்ன குடிசைகள், கிராமங்கள் இருக்கிறது. அப்பொழுது அவர் சொன்னார், அண்ணன், இந்த இடத்தில் தான் நாங்கள் குடிசை அமைத்து அந்த குடிசையில் தான் இருந்து நானும் இவளும் ஊழியத்தை ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஒரு குட்டி பையன், அந்த குட்டி பையன் பிறந்து அவனும் அந்த குடிசையில் தான் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்கள் நாகர்கோயிலை சேர்ந்தவர்கள். நாகர்கோயிலில் அவர்களுக்கு சொந்த வீடுகள் எல்லாம் இருக்கிறது, வசதிகள் எல்லாம் இருக்கிறது. வசதிகளே இல்லாத, ரெஸ்ட் ரூம் எல்லாம் இல்லாத ஒரு குடிசை, அவ்வளவுதான். தண்ணீர் எடுப்பதற்கு தொலைதூரம் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில், ஒரு சூழ்நிலையில் தனியாக ஒரு குடிசையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இரவிலே சிறுத்தைகள், இந்த மலையில் ஏராளம் உண்டு, சிறுத்தைகள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த நேரமும் சிறுத்தை தன் உணவுக்காக எங்களுடைய குடிசைக்குள்ளே வரலாம், அது எங்களையே அடிக்கலாம்.
அப்படிப்பட்ட மரண ஆபத்துகள் நிறைந்த இந்த பகுதியில் ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் நாங்கள் இருந்து ஊழியம் செய்தோம் பிரதர். ஒரு நாள் அதிகாலையிலே நாங்கள் எழுந்து நானும் என் மனைவியும் முழங்கால் படியிட்டு பாட்டு பாடி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது எங்கள் குடிசைக்கு பின்னாலே சிறுத்தை, ஒரு பெரிய சிறுத்தை, ஒரு குட்டி, ரெண்டும் வந்து பின்னாடி நிற்கிறது. பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எப்ப வேண்டுமானாலும் அந்த சிறுத்தை உள்ளே வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த மரண ஆபத்தில் இருந்தும் நாங்கள் எல்லா ஜெபமும் முடித்து வெளியே வரும் பொழுது அந்த சிறுத்தை தன் வெளியே போய்விட்டது. எங்களை ஒன்று தொந்தரவு செய்யவில்லை. அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், ஆண்டவர் இந்த குடிசையை சுற்றி அவர் பாதுகாவலாய் இருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நாட்டை நகரத்தை காவாராயில் காவலாளர்கள் விழித்திருப்பது விருதா. ஒரு வனவிலங்குகளுக்கு எந்த காவலாளியும் பதில் சொல்ல முடியாது. அது நினைத்தால் எந்த காம்பவுண்டி ஏறி உள்ள ஜம்ப் பண்ணி வருவதற்கு அதால் முடியும். ஆனால் ஒரு குடிசை பாதுகாப்பே இல்லாத ஒரு இடம்தான். ஆனால் கர்த்தர் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாதுகாப்பும் ஆண்டவருடைய அருகாமையும் உங்கள் பக்கத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற அந்த மிஷனரி ஊழியத்தை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். தெலுங்கானா மாநிலத்திற்கும் அந்த சத்தீஸ்கர் மாநிலத்திற்கும் இடைப்பட்ட நிறைய கிராமங்கள் வழியாய் நான் பயணப்பட்டு ஊழியத்துக்காக போயிருந்தேன். அந்த கிராமங்கள் எல்லாம் சின்ன 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 கிராமங்கள். அந்த கிராமங்களுக்குள்ளே போய் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நாங்கள் போன பொழுது அந்த கிராமங்களிலே எந்த ஒரு ஆலயமும் இல்லை. அப்பொழுது என்னோடு கூட வந்த சகோதரன் சொன்னார், பிரதர், இந்த ஒரு கிராமத்திலே ஒரு வாலிப மகளுக்கு காலில் பெரிய ஒரு புண்ணு உண்டாயிருது. அது அரித்து உள்ள எலும்பெல்லாம் தெரியும். அவள் வாலிப பிள்ளை, 17-18 வயது கூட இருக்காது அவளுக்கு. அந்த கிராமத்துக்கு போகிறோம் வாருங்கள் என்று சொன்னார். இரவாகிவிட்டது. அந்த கிராமத்துக்கு போனோம். அந்த கிராமத்தில் ஒரு வீட்டு முற்றத்தில் ஒரு இடம் கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்க அவர்கள் சொன்னார்கள். அங்கே நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு சில குடும்பத்தார் வந்து அமர்ந்தார்கள். அப்போ இந்த வீட்டை யார், இவர் எப்படி இந்த வீட்டு முற்றத்தை நமக்கு ஆராதிக்க கொடுத்தார்கள் என்று கேட்ட பொழுது அந்த ஊழியர் சொன்னார், நான் சொன்னேன் அல்லவா, ஒரு வாலிப பிள்ளைக்கு காலில் புண்ணு இருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய மாமா வீடு தான் இந்த வீடு. அவர் சொந்த தாய் மாமா வீடு. அவர் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்தார். என்ன அற்புதம் என்று கேட்டேன். டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டார்கள். நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவருடைய நாமத்தினால் எங்கள் ஜெபித்தோம். எண்ணெய் பூசி ஜெபித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த புண்ணு அப்படியே காய ஆரம்பித்தது. உடனே பக்கத்து டவுனுக்கு போய் களிம்பு மருந்து வாங்கி கொண்டு வந்து அந்த பிள்ளையினுடைய கால்களில் அந்த மருந்தை தடவினோம். கொஞ்சம் கொஞ்சமாய் சதை வளர ஆரம்பித்தது. அவள் வந்திருக்கிறாள், அவளுடைய காலை பாருங்கள் என்று சொன்னார்கள். முத அந்த கால் எப்படி இருந்து, அது ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த கால் நல்லா மூடி வந்து கொண்டிருக்கிறது, சதை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதையும் சொன்னார். இந்த அற்புதத்தை பார்த்து இந்த கிராமத்தில் அந்த முற்றத்திலே இடம் கொடுத்தார்கள். ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், இடம் தருவதற்கு அவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க பிரதர். ஒரு சிறிய ஒரு மண் குடிசை போன்ற ஒரு ஆலயமாவது சீக்கிரம் இவர்களை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். மழை காலங்களிலே அந்த முற்றத்தில் கூட ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக இப்பொழுது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியும், ஆண்டவரை புரிந்து கொண்ட பிள்ளைகள்
இந்த ஊழியங்களை ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற இந்த ஊழியத்தை செய்கிறவர்களோடு ஆண்டவர் பக்க துணையும் பாதுகாவலுமாய் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டவர்கள் கட்டாயம் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா காரியமும் செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரியும். தைரியமாய் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மிஷனரி பணி என்பது ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்களால் செய்யக்கூடிய பணி. ஒரு நாள் அவருடைய ஊழியக்காரர் தான் ஏசாயா, அவருடைய தீர்க்கதரிசியும் கூட. அவர் ஒரு நாள் ஆலயத்துக்குள்ளே சென்ற பொழுது அந்த ஆலயம் முழுவதும் தேவ மகிமையினால் நிரம்பி இருப்பதை பார்த்தார். அப்படி பார்த்த பொழுது மண்டியிட்டு ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று. ஆண்டவருடைய தூதன் மூலமாக இங்கே பரிசுத்தம் அவரை சுத்திகரித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்டார். ஆண்டவர் என்னுடைய காரியம் என்று அவர் சொல்லல, அவருடைய பிள்ளைகளையும் சேர்த்து சொல்றார். யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட பொழுது ஏசாயா சொன்னார், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய மிஷனரி பணிக்கு இன்றைக்கும் ஆட்கள் தேவை. ஊழியம் செய்வதற்கு திறந்த வாசல் இருக்கிறது. நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பை ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் நம்முடைய தேசத்தில் ஏராளமான மக்கள் உண்டு. ஒரு பக்கம் எதிர்ப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிராமங்களிலே நிறைந்த வரவேற்பும் இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆட்கள் தேவை. அப்படி ஒரு வாலிபன் அல்லது ஒரு வாலிப பிள்ளை ஊழியத்தை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், சீசர்களோடு அன்றைக்கு இருந்து ஆண்டவர் செய்த அதே அற்புத அடையாளங்கள் இன்றைக்கு உங்கள் மூலமாய் ஆண்டவர் செய்து அநேக ஆத்துமாக்களை தம்மண்டை சேர்ப்பதற்கு அவர் மிகுந்த ஆவல் உள்ளவராயிருக்கிறார். விளை நிலங்கள் நன்றாய் விளைந்திருக்கிறது இந்த தேசத்திலே. அறுப்புக்கு ஆட்கள் தேவை, அறுவடை செய்வதற்கு ஆட்கள் தேவை. ஆண்டவர் உங்களை இருக்கர நீட்டி, என் மகனே, என் மகளே, நீ வா, நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து இந்த தேசத்தின் நடுவிலே உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. இன்றைக்கும் வட இந்தியா பகுதிகளுக்கு நாம் அங்கே செல்லும் பொழுது நம்ம என்ன பெரிய வரம் பெற்ற ஊழியர்கள் எல்லாம் கிடையாது. சாதாரணமான உங்களை போன்ற மக்கள் தான் நாங்கள். ஆனால் அந்த வட இந்திய கிராமங்களுக்குள்ளே செல்லும் பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்தவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உடனே அற்புதம் நடக்கிறது. பிரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவை உள்ள மக்களுக்கு நடுவிலே நாம் போகும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட வருகிறார். நாம வாய் திறந்து ஜெபிக்கிறோம், பக்கத்திலே இருக்கிற அவர் தன் கரத்தை நீட்டுகிறார். அற்புதமான சுகம் அங்கே உண்டாகிறது. ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். வட இந்தியாவில் மிஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, நாம் அனுப்பியிருக்கிற மிஷனரிகள் எல்லாருமே சாதாரணமான நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான். அவர்கள் மிக சிறப்பான ஸ்டார் அந்தஸ்தான ஊழியக்காரர்கள் எல்லாம் கிடையாது, சாதாரண மனிதர்கள். ஆனால் அவர்களை கொண்டு மகா பெரிய காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் இன்றைக்கும் உன்னோடு கூட வருவதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி அவரை நோக்கி நீ ஜெபிப்பாயா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மலைகளின் மேலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னீங்களே. ரட்சிக்கப்பட்ட
உமக்கு தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மிஷினரியாகத்தானே அழைத்திருக்கிறேன். ஆனால் இந்த நிமிடத்திலும் மிஷினரி பணிக்கு ஆட்கள் தேவையப்பா. அவர்களை அனுப்புகிறவர்கள் நமக்கு தேவை. அறுப்பு மிகுதி என்று சொன்ன ஆண்டவர் இந்திய தேசத்தை பொறுத்தளவில் அந்த வசனம் 100% உண்மை. அறுப்பு மிகுதி, கதிர்கள் விளைந்திருக்கிறது, அறுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவர் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். கருமையான சகோதரா சகோதரி, நீ எந்த இடத்திலே இருந்தாலும், நீ என்ன நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். தன்னுடைய ராஜரீகமான வேலைக்கு அழைக்கிறார். மிக உன்னதமான பணி அவருடைய பணி. அவருடைய வேலைக்காரர்களை பசியினால் வருந்த விடார். ஒரு நன்மையும் அவர்களுக்கு குறைவு விடாது. ஆண்டவர் அவர்களை கொண்டு விசேஷமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். பவுலின் கைகளினாலே விசேஷித்தவைகளை செய்தருளின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களின் மூலமாய் விசேஷித்த காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, பெரியோர்களே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இப்பொழுது, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த தேசத்தில் மகத்தான அறுவடை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேங்க்யூ ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடு, ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரர்களாய், உம்முடைய மிஷினரிகளாய் அழைத்து ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் எடுத்து பயன்படுத்தும். அவர்கள் விட்டு போகிற அந்த குடும்பம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து தார். இம்மட்டும் எத்தனையோ லட்சக்கணக்கான மிஷினரிகளை ஆசீர்வதித்து வழி நடத்தினவர். உம்முடைய பிள்ளைகள், இன்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.